அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 4. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற தொடர்கதை தொடரப்போகிறது. தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. நேரம் எவ்வளவு ஆயிற்றோ அவனுக்கே தெரியாது. லாரி ஒன்று இடது பக்கமாக அவனை தாண்டி கொண்டு பெருத்த சத்தத்துடன் விரைந்த பொழுதுதான் திடுக்கிட்டு உணர்வுகளை திரும்ப பெற்ற நிமிர்ந்து உட்கார்ந்தான் நரேந்திரன். பால், அம்மா பால்! அங்கிருந்த சந்து ஒன்றிலிருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. சட்டென்று தன் கைகடிகாரத்தை விளக்கொளியில் பார்த்தான். விடியற்காலை பொழுது 4 மணியை தாண்டிவிட்டது. வெறுமையான சாலையில் இப்பொழுது மனித நடமாட்டம் லேசாக துவங்கிவிட்டிருந்தது. அவன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு பின்னால் இருந்த டீ கடையின் முகப்பு கதவை வேலைக்கார பையன் வேகமாக திறந்து வைத்தான். ஒரு சில நொடிகளில் கடையின் முன்னே ஒரு சிறு கூட்டம் திரண்டு விட்டது. நடைபாதையிலே நின்றபடி சூடான தேநீரை பருகிக் கொண்டிருந்தனர். விடியற்காலையிலே வேலைக்கு போக அவசரப்பட்ட தொழிலாளிகள் சிலர். நரேந்திரன் மெல்ல எழுந்து நின்றான். கன்னத்தில் வழிந்த கண்ணீர் காய்ந்து போய்விட்டிருந்தது. பயங்கரமானதொரு துயர உணர்வு நெஞ்சை பாறாங்கல்லாக அமுக்கிக் கொண்டிருந்தது. ஏமாற்றப்பட்டோமே என்ற திகில் அக்னியாக வயிற்றில் இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது. வெகுநேரம் தன்னை மறந்து உட்கார்ந்து விட்டதால் கால்கள் மரத்து போய் உடனே நடக்க முடியாது தடுமாறினான் நரேந்திரன். இன்னைக்கு டீ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது. கதிரேசன் கடை டீக்கே ஒரு தனி ருசிதான். சிலாகித்த வண்ணம் ஒருவர் தேநீரை பருகி கொண்டிருந்தார். அம்மாவுடன் வாழ்ந்த காலத்தில் விடியும் முன் எழுந்து பல் துலக்கி குளித்து அவன் ஆயத்தமாகிவிட்டால் அவன் தாய் அவனுக்கு சூடான தேநீரோ காப்பியோ தயாரித்து கொடுத்து விடுவாள். சூடாக ஏதேனும் பருகாவிட்டால் அவனுக்கு வேலையே ஓடாது. ஆனால் இன்று அவனுக்கு தாகம், பசி எதுவுமே இல்லை. இனிமேல் இருக்குமா? கண்கள் உறக்கத்தை நாடுமா என்பது சந்தேகமாக இருந்தது. ஐயோ, என் சொத்தை தோத்து விட்டேனே, ஏமாளியாகி விட்டேனே என்று உள்மனம் ஓயாது புலம்பியது. மெல்ல மேலே நடந்தான். சொல்லி வைத்தாற்போல ஒரு ஆட்டோவிலிருந்து வந்து அவன் அருகில் நின்றது. எங்கே போகணும் சார்? ஆட்டோக்காரர் கேட்கிறார். நரேந்திரனுக்கு துயரத்திலும் சிரிப்புதான் வந்தது. முதல் நாள் இரவு அவன் சீக்கிரம் ரத்தினசாமி வீட்டுக்கு விரைய துடித்த பொழுது வண்டியே கிடைக்கவில்லை. திண்டாடி போனான். இப்பொழுது வலியவே வந்து ஆட்டோக்காரர் கேட்கிறார். அவனுக்கு எத்தனை அவசரமாக லாட்ஜுக்கு போய் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லையே. வெறுப்போடு தலையை அசைத்துவிட்டு மெல்ல நகர்ந்தான். கால் ஓயும் வரை நடக்க வேண்டும். இத்தனை பெரிய ஏமாளியாக இருந்த அவனுக்கு வண்டி ஒரு கேடா? தன்மேலேயே வெறுப்புடன் மெல்ல நடந்தான். தான் தங்கியிருந்த லாட்ஜை நடந்தே அடைந்து விட்டான் நரேந்திரன். அதற்குள் பொழுது பலபலவென்று விடிந்து விட்டது. இருள் பிரிந்து வெளிச்சம் பரவ தொடங்கியிருந்தது. மாடிக்கு விரைந்து தன் அறையை திறந்த கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது விழுந்தான். மறுபடியும் தாங்க முடியாது பச்சை குழந்தை போல விம்பி அழுந்தான். ஆண் பிள்ளை அழலாமா? அம்மா சொல்லி அவனை சிறு பிராயத்திலிருந்து கண்டித்ததுண்டு. அம்மா அன்பு மகனாக வளர்த்த காலத்தில் அவர்களது வாழ்வில் எத்தனையோ இடர்கள், துன்பங்கள் எட்டி பார்த்ததுண்டு. அவன் தந்தை இறந்த பொழுது பள்ளி பருவத்து சிறுவனான அவன் மரணம் தந்த அதிர்ச்சியில் நடுநடுங்கி அழுதான். தாயை நிரந்தரமாக பிரிந்துவிட்ட பொழுது துயரத்தில் மனம் நொறுங்கி குமுறி அழுதான். பரம்பரை உடைமை பொருளை ஒரு பாதகனிடம் பறிகொடுத்து விட்டோமே என்ற ஏக்கம் தந்த திகிலில் வெகுநேரம் அழுதான். தாழ முடியாத துக்கத்தில் சுமை நெஞ்சை நொறுக்கினால் ஆண் பிள்ளைகளும் அழத்தானே செய்வார்கள். இன்னுமா தூங்குகிறீர்கள்? லாட்ஜ் பையன் உரத்த குரலில் கூறி கதவை பலமாக தட்டினான். திடுக்கிட்டு எழுந்து படுக்கை மீது உட்கார்ந்தான் நரேந்திரன். ஜன்னல் வழியே உள்ளே பளிச்சென்று வீசிய வெளிச்சம் கண்களை கூசியது.
அழுது வீங்கி உப்பியிருந்த இமைகள் நெருப்பாக எரிந்தன. மெல்ல சென்று கதவை திறந்தான். கண்கள் சிவப்பாக இருந்தது. லார்ஜ் பையன் மிரண்டு விட்டான். என்ன சார், உடம்புக்கு மூஞ்சி உப்பி இருக்கு என்று கேட்டான். அவனது அனுதாபம் நரேந்திரன் புண்பட்ட மனதிற்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. ஒண்ணுமில்ல, லேசா காய்ச்சல் போல இருக்கு, தாழ்ந்த குரலில் முனங்கினான் நரேந்திரன். பையன் சட்டென்று அருகில் வந்து அவனது கன்னத்தில் கை வைத்து பார்த்தான். ஆமாம் சார், உடம்பு சுடுதே. பல் விளக்கிட்டு பேசாம படுத்துக்கோங்க. நான் சூடான காஃபி கொண்டு வந்து தரேன். காய்ச்சல் அதிகமானால் கவலைப்படாதீங்க. லாட்ஜ் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காரு, ரொம்ப நல்லவர். அவரை கூட்டி வர்றேன். குடிக்க வெந்நீரை ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்து வைக்கிறேன், பரிவுடன் சொன்னான் லாட்ஜ் பையன். கண்கலங்கி போனான் நரேந்திரன். அம்மாவுக்கு பின் உண்மையான அன்புடன் பேசியவன் அந்த லார்ஜ் பையன் ஒருவன்தான். பல் விளக்கிவிட்டு கதவை அடைத்து கொண்டு படுக்கையை ஒழுங்கு செய்துவிட்டு தோள்பையிலிருந்து பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்தான் நரேந்திரன். அதை காணும் போதே அவனுக்கு ஆத்திரம் மண்டி கொண்டு வந்தது. அவனது உடைமைகளை பத்திரமாக பெட்டியில் வைத்து தருவதாக சாகசம் செய்தார் ரத்னசாமி என்ற நினைப்பு உள்ளத்தை உலையாக்கியது. அந்த பெட்டிக்குள் இருந்த தாயின் நகைகளை எடுத்து தன் கைக்குட்டையில் போட்டு முடித்து கொண்டு பெட்டியை வெறுப்புடன் குப்பை கூடைக்குள் போட்டான் நரேந்திரன். மணிப்பர்சையும் நகை முடிப்பையும் தலைமாட்டில் மெத்தையின் அடியில் கட்டில் பலகை மீது வைத்து மெத்தையை இழுத்து மூடி படுக்கை விரிப்பை சரிப்படுத்தி தலையணையை போட்டு படுத்து கொண்டான். அவனையும் மீறி தலைமாட்டில் மெத்தையைக்கு அடியே இருக்கும் அவனது பொருட்களை யாரும் திருடிக்கொள்ள முடியாது என்ற நினைப்பு அவனுக்கு. பையன் சொன்னது உண்மைதான். கொஞ்சம் நேரத்தில் உடல் முழுவதும் சூடாகி காய்ச்சல் மும்முரம் அடைந்தது. தலையை கோடாலி கொண்டு பிளப்பது போன்ற தலைவலி, முட்டிகளை முறுக்கி பிழிவது போன்ற வேதனை. அம்மா, ஐயோ என்று துடித்தான். மறுபடி பையன் வந்து கதவை தட்டிய போது அவனால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. சிரமப்பட்டு கதவை திறந்தான். ஃப்ளாஸ்கில் வெந்நீரும் டபரா டம்ளரில் காஃபியுமாக பையன் உள்ளே வந்து நின்றான். சார், காப்பியை சாப்பிடுங்கோ, டாக்டரை கூட்டி வர்றேன் என்றான் மிகவும் அனுசரணையுடன். ஒரு வாய்ஸ் காப்பி உள்ளே சென்றதும் வயிறு குமட்டியது. 2 தடவை கழிவறைக்கு ஓடி வாந்தி எடுத்துவிட்டு வந்தான். உடல் சோர்ந்து தள்ளாடி போய் படுக்கையில் விழுந்து விட்டான். கதவை தாளிட்டாது விட்டுவிட்டான். யார் வேண்டுமானாலும் உள்ளே புகுந்து அவனது பெட்டியையோ தலைமாட்டில் உள்ள உடைமைகளையோ எடுத்து போகட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு அக்கறை இல்லை என்றதொரு விரக்தியில் கண்களை மூடியபடி அரற்றிக்கொண்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்தில் லார்ஜ் பையன் டாக்டருடன் உள்ளே வந்தான். வைத்தியர் நரேந்திரனை நன்கு பரிசோதித்துவிட்டு, ஒன்றுமில்லை, ஃப்ளூ காய்ச்சல், மருந்து சாப்பிட்டு 1 வாரம் ஓய்வாக இருந்தால் பூரண குணமாகிவிடும் என்று ஆறுதல் சொன்னார். 1 வாரமா? திக்கென்று அதிர்ந்து போய்விட்டான் நரேந்திரன். லாட்ஜுக்கு வாடகை, டாக்டருக்கு பணம், மருந்து வாங்கவும் சாப்பாட்டிற்கு செலவு, எல்லாம் போக அவனிடம் கையிருப்பு எதுவுமே இருக்காதே. திருநெல்வேலியில் ரயில் பயணத்திற்கு காசு வேண்டுமே. கையில் பணமில்லாது தொடர்ந்து லாட்ஜில் தங்கினால் முதலாளி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினால் தெருவிலே பசியோடு அலையவா பம்பாயிலிருந்து வந்தான்? காய்ச்சலின் வேதனையை விட பண பிரச்சனை அவனை புரட்டி எடுத்து கொண்டிருந்தது. நல்ல வேளை முன்பணம் தர வேண்டும் என்று லார்ஜ் முதலாளி வற்புறுத்தவில்லை. டாக்டரும் கைமேல் காசு என்று பயமுறுத்தவில்லை. காலை மாலை பையன் வாங்கி தந்த காஃபி, ரொட்டிக்கும் மருந்துக்கும் மட்டுமே பணம் செலவாகியது. 1 வார காலம் அவன் கிழித்து போட்ட நாராக கிடந்தான். மருந்து வேகத்தில் தன்னையும் அறியாது தூங்கிப்போனான். அசைந்து புரண்டு படுத்திருந்ததால் தலைமாட்டில் இருந்தபடி வைத்திருந்த
மணிபர்ஸ் நழுவி கீழே விழுந்து விட்டது. அடுத்த நாள் காலை உள்ளே வந்த பையன் பர்ஸை பார்த்துவிட்டு எடுத்து கொடுத்தான். அவன் முயன்றிருந்தால் பர்ஸையும் நரேந்திரன் தலைமாட்டில் இருந்த நகை முடிப்பையும் தட்டி கொண்டு போயிருக்கலாம். குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த லார்ஜ் பையன் நாணயமாக இருந்தான். வசதியாக வீடு வியாபாரமுமாக வாழ்ந்த ரத்னசாமியோ வட்டி கட்டின அயோக்கியராக பிறர் பொருளுக்கு பேயாக பறக்கும் பாதகனாக இருந்தான். அவரை அவனால் மறக்கத்தான் முடியுமா? அவரது துரோகச் செயலை நினைவின்றி நீக்கத்தான் முடியுமா? காய்ச்சல் இறங்கி உடம்பு சிறிது குணமானதும் நரேந்திரனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அன்று காலை முகத்தை மழித்து கொண்டு பையன் கொண்டு வந்த அந்த வெந்நீரில் குளித்து முடித்தான். டாக்டர் ஃபீஸ், லார்ஜ் வாடகை இத்தியாதிகளை கொடுத்துவிட்டு பையனுக்கு அன்பளிப்பாக 15 ரூபாய்களை தந்துவிட்டு வெளியே கிளம்பினான் நரேந்திரன். பர்ஸில் 25 ரூபாய்கள் மீதி மட்டுமே இருந்தது. ரயில் பயணத்திற்கு மற்ற செலவிற்கும் கொஞ்சம் கணிசனமாக பணம் தேவையாயிற்றே. ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு நரேந்திரன் நடுவே நெருக்கமாக ஓடிய அந்த தெருவுக்குள் புகுந்தான். ஒரு தடவை அடிபட்டவன் உள்ளமும் உடலும் உடைந்து போகும் அளவு ரத்னசாமி கொடுத்த அடி பலமானதான். மறுபடியும் அவன் யாரிடமும் ஏமாந்து போக விரும்பவில்லை. வரிசையாக இருந்த பல நகைக்கடைகளையும் பார்த்தபடி மெல்ல தெருவில் மேலே கீழே நடந்தான். அடிக்கடி தன் தோளிலிருந்த பையை இறுக்கமாக பற்றி தடவி பார்த்து கொண்டான் நரேந்திரன். துன்பம் வரும்பொழுது தனியாக வருவதில்லை, கட்டுக்கட்டாக வந்து வருத்தி தொலைக்கும் என்று எங்கேயோ படித்த ஞாபகம். ரத்னசாமியிடம் ஏமாந்து துயரப்பட்டது போதும். இப்பொழுது ஜோபிடி திருடனிடமும் இருக்கும் உடைமைகளை பறிகொடுத்து விட்டு பரதேசியாக யாரும் தெரியாத சென்னையில் அவனால் அலைய முடியாது. பற்பல சிந்தனைகளுடன் முடிவாக ஒரு சிறு கடைக்குள் நுழைந்தான். கைக்குட்டை முடிப்பில் பத்திரமாக வைத்திருந்த அம்மாவின் கைவளையலை ஒன்றை எடுத்து கடைக்காரரிடம் நீட்டிய பொழுது அவன் கை விரல்களில் நடுங்கின, கண்கள் பணிந்தது. அம்மா இறந்தும் மகனை கைவிடாது காப்பாற்றுகிறாளே அம்மா, உங்கள் அன்புக்கு மதிப்பே இல்லையம்மா. வைரப் பிள்ளையாரை கூட அதுக்கு ஈடு இல்லையம்மா. கன்னத்தில் வழிய துடைத்த கண்ணீரை விழுங்கிக் கொண்டான். ஊகும் இனி அவன் அழப்போவதில்லை. கண்கள் கலங்கி கண்ணீரை வீண்பாக்குவதில்லை. அவன் ஒரு ஆண்மகன், சிங்கத்திற்கு ஒப்பானவன் என்று எந்த நிலையிலும் கலங்காது துணிவோடு இருக்கப் போகிறான். தனக்குள்ளே உறுதி எடுத்து கொண்டான் நரேந்திரன். உரை கல்லில் தேய்த்து பார்த்துவிட்டு கடைக்காரர் உதட்டை சுழித்தார். மாத்து குறைவாயிருக்கே என்றபடி தராசில் போட்டு நிறுத்தினார். ஒரு துண்டு காகிதத்தில் கணக்கு போட்டார். அவனால் பேரம் செய்ய முடியவில்லை. கணக்கிட்டு கடைக்காரர் எண்ணி கொடுத்த தொகையை வாங்கி பர்சில் திணித்து கொண்டு வெளியே வந்தான். அம்மாவையே விலைக்கு விற்று விட்டது போன்றதொரு அவமானம் உணர்வில் உடல் குறுகி போனான் நரேந்திரன். லாட்ஜுக்கு திரும்பியவன் பகல் உணவை முடித்து கொண்டு கிளம்பினான். அன்று இரவு அவன் புகை வண்டியில் திருநெல்வேலிக்கு பயணச்சீட்டை கொண்டிருந்தான். ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவன் கண்களில் நட்சத்திரம் கூட இல்லாத வானத்து இருள் கப்பியது. அவனது வருங்காலம் இருளாக தெரிகிறதே. இதில் எப்பொழுது வெளிச்சத்தை பார்க்கப் போகிறான்? பெருமூச்சு விட்டான் நரேந்திரன். இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. தன் பக்கத்திலிருந்து திறந்த ஜன்னல் வழியே இருளை விரித்து கொண்டிருந்தான். கீழ்வானம் சிவக்கத் தொடங்கியிருந்ததும் நரேந்திரன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். தோள்பையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்த கை பிடியை தளரவிடாது மறுத்தது. இனி அவனது வருங்காலம் முழுவதும் அந்த தோள்பையிலிருந்த பையில்தானே அடங்கியிருக்கிறது. அவன் மறுபடியும் ஏமாளியாக முடியாதே.
சில்லென்று காற்று முகத்தில் மோதிய பொழுது உடம்புக்கு இதமாக இருந்தது. இருட்டை விரட்டி கொண்டு வேகமாக தொடர்ந்த வெளிச்சம் அவனுக்கு தெம்பை ஊட்டியது. முதல் நாள் இரவு வேதனையில் கனத்த மனம் லேசாகி போய்விட்டதை உணர்ந்தான். காலத்திற்கு எத்தனை சக்தி! இரவின் கருமையில் அசுர வடிவில் அச்சுறுத்திய அவனது வருங்காலத்தை வெளிச்சத்தில் அவனால் துணிவுடன் நோக்க முடியும் போன்றதொரு தெம்பு மனதில் உருவாகுவதை உணர்ந்தான் நரேந்திரன். அவன் ஏன் கோழையாக உணர்வுகள் தோய்ந்து சிந்திக்க இயலாத மனம் நொறுங்கி தவிக்க வேண்டும்? எத்தனை இடர்கள் வந்த போதிலும் தைரியமாக அவைகளை எதிர்நோக்கி சமாளிக்க தெரிந்து கொள்ளப் போகிறான் அவன். அதற்காகத்தானே இந்த பயணம்? பலவும் எண்ணியபடி ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். கண்ணாமூச்சு காட்டி நகர்ந்து கொண்டபடியே நீல மலைத்தொடரை நோக்கி ரயில் விரைந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் தெரிந்த வானம் பளிச்சென்று வெளிச்சத்தை கூட்டிக் கொண்டிருந்தது. இடது பக்கம் பாயாக விரித்து கிடந்த பசிய வயல்களுக்கு அடுத்தடுத்து பனங்குடில்களும் எதிர் திசையில் வேகமாக மறைந்து கொண்டிருந்தன. இனம் விளங்காத ஒரு உணர்வு நெஞ்சை கவ்வ அவன் தன்னிடத்தில் மீண்டும் உட்கார்ந்து கொண்டான். உறக்கத்தினின்று விடுபட்ட பயணிகள் பலர் பல் துலக்க புறப்பட்டு விட்டனர். வண்டி எழுப்பிய ஓசையை தவிர அமைதியாக கிடந்த ரயில் பெட்டியில் இப்பொழுது மனித குரல் கலகலத்தது. அவன் மறுபடி வெளியே வெறித்து கொண்டிருந்தான். மனம் பலவற்றை எண்ணி பரபரத்து கொண்டிருந்தது. திருநெல்வேலி சந்திப்பிலே காலை 10 மணி அளவில் அவன் வண்டியை விட்டு இறங்கினான். தன் பெட்டியை தானே தூக்கி கொண்டு பிளாட்பாரத்தில் கொஞ்சம் தூரம் நடந்தான். சுல்லென்று கிளம்பி விட்டிருந்த வெளிச்சம் கண்களை கூசியது. அருகிலிருந்த குழாயில் நீர் பிடித்து வாய் கொப்பளித்து முகத்தை கழுவி கொண்டான் நரேந்திரன். மரத்தட்டில் தேநீர் நிரப்பிய கண்ணாடி டம்ளர்களுடன் டீ டீ என்றவாறு கூவிக்கொண்டு ஓடி ஒரு பையனிடமிருந்து தேநீரை வாங்கி குடித்தான். தாகத்தில் வறண்டு விட்டிருந்த தொண்டைக்கு அது இதமாக இருந்தது. சித்தப்பாவை தேடிக்கொண்டு அவன் இன்னும் 30 கிலோமீட்டர் போக வேண்டியிருந்தது. களியநல்லூர் ஒரு காலத்தில் சின்ன கிராமம். ஆனால் இப்பொழுது ரொம்ப விரிவடைஞ்சு விட்டிருக்கு. அம்மா சொன்ன ஞாபகம். சீக்கிரம் போக வேண்டுமென்று ஆவல் உந்த பயணிகள் நிலையத்தை விட்டு வெளியேற காத்திருந்தவன் வெளியே நடந்தான். நோயாளி சித்தப்பாவை காணப்போகிறான். வெறும் கையோடு போவது அழகில்லையே. அதனால் அல்வா கடை ஒன்றின் முன் தயக்கத்துடன் நின்றான். அவர் ஊர் சமாச்சாரத்தை அவருக்கே கொண்டு தருவதா? முணுமுணுத்தபடி 1/2 கிலோ அல்வாவை வாங்கி அட்டை பெட்டியை தோல் பையுக்குள் திணித்து கொண்டு மேலே நடந்தான். பஸ் நிலையத்தை அடைந்த பொழுது பயணிகள் நிறைந்ததொரு பஸ் புறப்பட தயாராக இருந்தது. நல்ல வேளை அவனுக்கு அதில் இடம் கிட்டியது. பயணச்சீட்டை வாங்கி கொண்டு உள்ளே ஏறி உட்கார்ந்தான் நரேந்திரன். பெட்டியை காலடியில் வைத்து கொண்டு தோல் பையை மடி மீது வைத்து இறுக்கமாக தழுவிக்கொண்டான் நரேந்திரன். பஸ் பெருத்த குலுக்களுடன் கிளம்பியது. ஜன்னல் வழியே மறுபடியும் நீல மலைத்தொடரையும் பச்சிய வயல்களையும் பனங்குடிகளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். செழிப்பான அந்த சூழ்நிலை கண்களுக்கு சுகமாக இருந்தது. சித்தப்பாவின் குணம் மனதிற்கு ஒத்ததாக இருந்துவிட்டால் என்னென்னவோ கணக்கிட்டபடி உட்கார்ந்தவன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். களியநல்லூர் இறங்குறவங்க சீக்கிரம் இறங்குங்க என்று ஒரு குரல் கேட்டது கண்டக்டரிடமிருந்து. பெட்டியுடன் இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் ஒருவன் மட்டுமே அந்த நிறுத்தத்தில் இறங்கிய பயணி. சாலை மரம் ஓரமாக சைக்கிளுடன் நின்று கொண்டிருந்த ஒரு பையனிடம் விசாரித்தான். சாலையில் நின்று உள்ளே பிரிந்து சென்ற வெகு தொலைவில் களியநல்லூர் இருக்கவில்லை என்று தெரிந்தது. பெட்டியுடன் தோல்பையை இறுக்க அணைத்தபடி மெல்ல அந்த பாதையில் நடந்தான். அப்பொழுது சூரியன் மிகவும் எரிச்சலாக்கி விட்டிருந்தது. நெற்றியிலிருந்து வியர்வை கழுத்திலே புரண்டோடியது. மண் பாதையில் செருப்புகள் புதைந்து இடறின.
கடை தெருவுக்குள் புகுந்தவன் மருந்து கடைக்காரரிடம் விசாரித்து கொஞ்ச தூரத்தில் இடது பக்கமாக ஓடிய தெருவில்தான் சித்தப்பா கதிரேசன் வசிக்கிறார் என்ன தெரிந்து கொண்டான். மெல்ல நடந்து சித்தப்பா வசித்த சுடலையன் தெருவுக்குள் நுழைந்தான். பட்டணத்து வீதிகளை விட அது அகலமாகவும் சுத்தமாகவும் காணப்பட்டது. இரு மருகிலும் ஓட்டு கூரைகள் வீடு அடுத்தடுத்து சந்துகள் விட்டு கட்டப்பட்டிருந்தன. இடையே இங்கும் அங்கும் காரை கட்டிடங்கள் சில தெரிந்தன. சித்தப்பா கதிரேசன் வீடு தெருக்கோடியில் தள்ளி ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்ததொரு ஓட்டுக்கூரை வீடு. கதவு திறந்தபடி கிடந்தது. மெல்ல படியேறி உள்ளே கடந்து தாழ்வாரத்திற்கு வந்தான். யாரது வீட்டில்? ஓங்கி குரல் கொடுத்தான். நீங்க யார்? கேட்டபடி வயதான ஒரு பெண்மணி உள்ளிருந்து எட்டி பார்த்தாள். யாரது? கூடத்தில் இருந்த அறையில் நின்று அதட்டும் ஆண் குரல் கேட்டது. தொடர்ந்து இருமல் சத்தம். காலணிகளை ஓரமாக கழட்டி வைத்துவிட்டு பெட்டியை தரை மீது வைத்தான் நரேந்திரன். தோள்பையை இறுக்கமாக தழுவிக்கொண்டு சத்தம் வந்த அறைக்குள் புகுந்தான். நான் தான் நரேந்திரன் வந்திருக்கிறேன் சித்தப்பா என்றபடி அறையின் சுவர் ஓரமாக கிடந்த பெரிய மர கட்டிலின் அருகே வந்து நின்றான். அறை மிகவும் பெரிதாக காற்றோட்டமுள்ளதாக காணப்பட்டது. கட்டிலின் மீது விரிக்கப்பட்டிருந்த பஞ்சு மெத்தையும் விரிப்பும் படு சுத்தமாக இருந்தன. வெள்ளை வேட்டி பனியனில் நரைத்த முடி, மழிக்கப்படா நரைத்த தாடி மீசையாக காய்ந்த சருகு போல சித்தப்பா படுக்கையில் சுருண்டு கிடந்தார். அவனை கண்டதும் விடுக்கென்று எழுந்து தலையணை மீது சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்தார் சித்தப்பா. எங்க வராம போயிடுவியோ அப்படின்னு பயந்துட்டம்பா, வாப்பா. தடுமாறிய கையை நீட்டி அவனது கரத்தை அன்போடு பற்றினார். குரல் நடுங்கியது. அண்ணியோட சாவுக்கு நான் வர முடியல. என்னை பாரு எப்படி கிடக்கிறேன்னு. வயசும் வியாதியும் என்னை நாளுக்கு நாள் உருக்குலைச்சிட்டு வருது. உட்கார் என்று தழுதழுத்தார். அவரது கண்களில் நீர் முட்டி கொண்டது. கடைகளை கூட கவனிக்க முடியாமல் 2 நாளாக முட்டி வலியோட பாடுபடுறேன். கதிரேசன் முணங்கினார். கவலைப்படாதீங்க சித்தப்பா, நீங்கள் கேட்டு கொண்டபடி நான் வந்துட்டேன். என்னால் ஆன உதவிகளை நான் தடையில்லாமல் செய்வேன் சொல்லிவிட்டு தோள்பையிலிருந்து அல்வா பெட்டியை எடுத்து அவரிடம் கொடுத்தார். சித்தப்பா கண்களை துடைத்து கொண்டு பச்சை குழந்தையைப் போல சிரித்தார். டாக்டர் சர்க்கரை பண்டங்களை கண்ணால் கூட பார்க்கக்கூடாது என்று உத்தரவு போட்டிருந்தார். ஒரு துண்டு அல்வா சாப்பிட நான் 1 வாரமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ வாங்கிட்டு வந்தது நல்லதாக போச்சு. போகிற உசுரை யாரும் பிடிச்சு வைக்க முடியாது. புன்னகைத்தபடி ஒரு பெரிய துண்டை எடுத்து வாயில் போட்டு சுவைத்து தின்றார் சித்தப்பா. அண்ணி, அண்ணன் 2 பேர் சாயலையும் கொண்டு வந்திருக்க. நீ திடுதிப்புன்னு வந்து நின்ன உடனே என்னோட அண்ணனை பார்த்தது போலவே நான் திகர்த்து போயினேன். என் அண்ணி போல சிரிச்ச முகம். பரவாயில்ல, கடைசி காலத்துலையாவது உறவு விட்டு போகாமல் நம்ம ஒன்றா சேர்ந்துட்டோம். சரி, மீதி பேச்சுக்களை பிறகு வச்சுக்கிறேன். முதல்ல நீ குளிச்சுட்டு பசியார ஏதாச்சும் சாப்பிடு. அபிராமி, நம்ம பிள்ளையாண்டான கொஞ்சம் கவனிமா உத்தரவு கூறினார். பின்னாலே தாவாரத்திலே தான் குளியலறை இருக்குது. காலையிலே ரொம்பி வச்ச தண்ணி அண்டாவில் அப்படியே இருக்குது என்று வழிகாட்டினாள் அபிராமி என்ற வயோதிக பெண்மணி. பெட்டியை திறந்து சோப்பு, துவாலை, மாற்றுடை வித்தியாசங்களை எடுத்துக்கொண்டு கூடவே தோள்பையையும் சுமந்து கொண்டு பின்பக்கம் சென்றான் நடேசன். மறந்தும் தோள்பையை அவன் கீழே வைக்க விரும்பவில்லை. குளித்து மாற்று உடை அணிந்து கொண்டு கூடாரத்திற்கு வந்தான். மாடத்திலே செப்பு கிண்ணத்தில் இருக்கிற துண்ணூரை கொஞ்சம் வச்சுக்கிட்டு உட்காருப்பா, இலை போடுறேன் அபிராமி சொன்னாள். விரத நாட்களில் விபூதி அணிந்து கொண்டு சாப்பிட உட்காரச் சொல்லி அம்மா வற்புறுத்துவாள். அந்த நினைவு கொஞ்சம்
பரிவோடு தடவியது. கூடத்தில் தரையில் விரித்திருந்த வாழை இலையில் அபிராமி தோசையையும் சட்னியையும் பரிமாறினாள். கீழே உட்கார்ந்து சாப்பிட அவனுக்கு சங்கடமாக தான் இருந்தது. கிணற்றில் நீர் சாப்பிட கடுத்தது. சித்தப்பா தயவில் வாழ வந்திருக்கிறான். அவரது வீட்டு வாழ்க்கை நிலைக்கு ஒத்தபடி தன் வாழ்க்கை பழக்க வழக்கங்களை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். பட்டணத்தில் வாழ்ந்தவன் என்ற நாகரிகத்தில் நெளிந்து வளைந்து தடுமாறக்கூடாது. கதிரேசன் அறைக்குள் மறுபடி புகுந்து அவர் காட்டிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். சித்தப்பா தலையணை அடியில் கிடந்த 2 சாவி கொத்துகளை எடுத்து அவனிடம் நீட்டினார். கடைகளின் சாவி இவை. இது வீட்டுச் சாவி கொத்து. 2ஐயும் நீயே வச்சிக்கோ. கடை தெருவிலே நமக்கு ஒரு மளிகை கடையும் மின்விசை பொருள் கடை ஒன்றும் இருக்கு. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவன்தான். இப்போ அத்தனை பண வசதியும் கிடையாது. ஆனால் வசிக்க இடம், தின்ன சோறுன்னு பஞ்சம் இல்லாமல் இருக்கேன். கடைகளில் கட்டடம் நம்முடையதுதான். இதை தவிர இந்த வீட்டுக்கு பின்னாலே பெரிய காய்கறி தோட்டம் இருக்குது. அதிலே பயிராகிறத நம்ம வீட்டுக்கு உபயோகிச்சுட்டு மீதியை டவுன் கடையில் விற்று காசாக்கிடணும். வயசும் வியாதியும் வியாபாரத்தை சீர்குலைச்சிடுச்சு. இதுகளை நீ தான் இனி கவனிச்சிக்கணும். 2 நாளாக கடைகளை மூடி வச்சிருக்கேன். என்ன செய்வதுன்னு சொல்லு. இருமல் அவரது உடலை குலுக்கியது. மெதுவாக பேசுங்கோ சித்தப்பா, உடம்பை அலட்டிக்காதீங்க. என்ன செய்யணும்னு சமயத்துக்கு ஆலோசனை கொடுங்க போதும். வீட்டு கொத்து சாவியை இப்போ உங்ககிட்டயே இருக்கட்டும். கடை சாவிகளை மட்டும் வச்சுக்கிறேன் என்றபடி அந்த கொத்து சாவியை அவரிடம் திரும்ப கொடுத்தான் நடேசன். சித்தப்பா உரத்த குரலில் சிரித்தார். இருமினார். கண்களில் நீர் வர சிரித்தார். எனக்கு புரிகிறது. இந்த சாவியை வச்சிக்க தகுதியுடையவ இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகள்னு சொல்லாமல் சொல்கிற. இருக்கட்டும். உடம்பு தேறி எழுந்ததும் முதல் வேலையாக ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு கட்டி வச்சிடுறேன். வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறதோடு வேலைக்கு உணவு. நமக்கு சோறு போடுவா மகராசி. மறுபடியும் சிரித்தார். நரேந்திரன் நெஞ்சு படபடத்தது. கல்யாணம் என்றதும் அவனது கற்பனையில் வரிசை பற்கள் தெரிய கன்னம் குழிய சிரித்த கங்கா வந்து நின்றாள். இன்னமும் அந்த சாகசக்காரியை பற்றிய நினைப்பா? ச, அவளை பற்றி அடியோடு மறந்தல்லவா போக வேண்டும். கற்பனையில் கூட அவளை திரும்ப நினைப்பது பாவமாச்சே. மாயக்காரி, மயக்க வந்த மோகினி பிசாசு. உள்ளூர வெகுண்டபடி கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டான் நரேந்திரன். அப்படியே நெஞ்சிலிருந்த அவளது நினைவுகளையும் துடைக்க முயன்றான். அடுத்த நாள் முதல் அவன் கடைகளை மட்டும் திறந்து கவனித்து கொண்டால் போதும் என்று சித்தப்பா கதிரேசன் சொல்லிவிட்டார். அன்று முழுவதும் தன் அருகில் உட்கார வைத்து கொண்டு வியாபாரத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி விவரமாக சொல்லிக் கொடுத்தார். இரவு உணவுக்கு பின் வெகுநேரம் அவரிடம் பேசி கொண்டிருந்துவிட்டு உறங்க சென்றார் நரேந்திரன். கூடத்தின் மறுபக்கத்திலிருந்து அறையை அவன் உபயோகித்து கொள்ளலாம் என்று சித்தப்பா அனுமதி தந்திருந்தார். அபிராமி அம்மாள் பரபரப்புடன் அறையை சுத்தப்படுத்தி நடுவே கிடந்த கட்டிலின் மீது பஞ்சு மெத்தையை போட்டு வெள்ளை விரிப்பை பரத்தி தயாராக்கி தந்தாள். தோட்டத்தை நோக்கியிருந்த ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று சுகமாக வீசியது. மின் விசிறியை லேசாக சுழலச் செய்து குழல் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கை மீது சாய்ந்தான் அவன். பசிக்கு நல்ல உணவு, உடலுக்கு அலுப்புக்கு இதமாக படுக்கை, மனச்சோர்வுக்கு உற்சாகமாக தந்து அரவணைத்து கொண்ட இடம், இத்தனையும் தந்து உதவிய சித்தப்பாவின் அன்பை நினைத்த பொழுது நன்றி பெருக்கில் கண்கலங்கி போனான் நரேந்திரன். என்னென்னவோ எதிர்பார்த்து சென்னைக்கு வந்தவன் ஏமாற்றத்தில் துவண்டு போனான். எதுவும் எதிர்பார்க்க முடியாத நிலையில் கவலையுடன் வந்தவனுக்கு கணிசமான ஆதரவு கிடைத்தது வியப்புதான். தோட்டத்திலிருந்து சில்லென்று காற்று எங்கேயோ பூத்து குலுங்கிய மல்லிகையின் வாசத்தை அள்ளிக்கொண்டு வந்தது. உடல் சிலிர்த்து படுக்கையிலின்றி எழுந்து உட்கார்ந்தான்
நடேசன். குப்பென்று முகத்தில் மோதிய மலரின் மணம் அவனுக்கு கங்காவின் நினைவை அழுத்தமாக உணர்த்தியது. ச்ச என அவன் தன்னையே கடித்து கொண்டான். அவனும் ஒரு மனிதன் என்று சுதந்திரமாக தலை நிமிர்ந்து வாழ ஒரு வழியை தேடிக்கொள்ள வேணும். அதற்கு பின்னர் சந்தர்ப்பமா கிடைக்காது. அப்பொழுது சொல்ல வேண்டும். பார் சதிகாரியே பார், உன் அப்பனுடன் சேர்ந்து என் வாழ்க்கையை நசுக்க பார்த்தாய். ஆனால் உன் திட்டம் நிறைவேறவில்லை பார் என சொல்லி வார்த்தைகளால் குத்தி குதறி அவளை பற்றி நினைவு இப்பொழுது ஏன்? பற்களை கடித்து கொண்டு படுக்கை மீது சாய்ந்தான். ரயில் பயணத்தின் அலுப்பு, வயிறு முட்ட உண்ட உணவின் களைப்பு ஒருங்கு சேர அவன் பின்னர் ஆழ்ந்து உறங்கிப் போனான். அடுத்த நாள் காலை சீக்கிரமே எழுந்து கிணற்று நீரை தானே இறைத்து குளித்தான். சுத்தமான பேண்ட் சட்டையை அணிந்து சித்தப்பாவின் அறைக்கு வந்தான். நோயாளியாக படுத்து கிடந்த போதிலும் சித்தப்பா பல் துலக்கி முகத்தை துடைத்து கொண்டு மாற்று உடையில் வெகு சுத்தமாக எழுந்து உட்கார்ந்திருந்தால் முதல் நாள் காணப்பட்ட அசதியும் சோர்வும் அவரிடம் இப்பொழுது இருக்கவில்லை. நம் கடை ஆள் இங்கே வருவான். காஃபி பலகாரத்திற்கு பின் அவனுடன் போய் கடைகளை திறந்து வை. 9 மணிக்கு மேல் நல்ல நேரம், சித்தப்பா சொல்லிவிட்டு இருமினார். சிறிது நேரம் சென்றதும் கடை ஆள் முத்துசாமி வந்தான். பார்த்த அளவிலேயே நரேந்திரனுக்கு அவனை பிடித்துவிட்டது. சித்தப்பா சொன்னபடி கடைகளை திறந்து வைத்து அவைகளை கவனித்து வந்த ஆட்களை மேற்பார்வை செய்தான் நடேசன். மளிகை கடையில் சரக்குகள் பல தேவைப்பட்டன. மின் விசை பொருட்கள் விற்பனை கடையில் சாமான்கள் தாறுமாறாக வைக்கப்பட்டிருந்தன. நகரத்திற்கு சென்று 2 கடைகளுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி வந்தான். அவற்றையும் ஒழுங்காக வைத்து கடையின் பார்வையை கூட்டினான். எப்பொழுதும் அவன் வரக்கூடும், கணக்கை சோதிக்கக்கூடும் என்றதொரு கண்டிப்பு ஏற்படவே அதுவரை கடைகளை கவனித்து வந்த ஆட்கள் உஷாராகி இருந்தனர். 2 கடைகளும் சீராக செயல்படத் தொடங்கின. நஷ்டத்தில் ஓடிய கணக்கை ஒரே மாதத்தில் லாபத்தை காட்டும் வகையில் நடத்தி கொண்டு போனான் நடேசன். ஓய்வு நாட்களில் அவன் பொழுதை வீணாக்காது தோட்டக்காரனுடன் பின்பக்கத்தில் காய்கறி தோட்டத்தை மேற்பார்வையிடலானான். சித்தப்பாவின் ஆலோசனைகளை அவ்வப்போது கேட்டு கொஞ்ச நாட்களில் தோட்டத்தை பக்குவமாக பராமரிக்கவும் புரிந்து கொண்டு விட்டான் நடேசன். இவைகளுடன் அவன் தன் பொறுப்பை நிறுத்தி கொண்டு விடவில்லை. வழக்கமாக சித்தப்பாவை கவனிக்கும் டாக்டர் பூபதியை அணுகி அவரது உடல் நலத்தை பற்றி தெரிந்து கொண்டான். அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மருந்துகளை பற்றி கேட்டறிந்து கொண்டான். பகல் சாப்பாட்டின் பொழுது இரவு உணவிற்கு பிறகு சித்தப்பாவின் நோய் நிலைமையை விசாரித்து கொண்டு தன் கையாலேயே மருந்துகளை கொடுத்து பணிவிடை செய்தான். காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை அவனது நேரத்தை கடைக்கும் தோட்டத்திற்கும் சித்தப்பாவிற்கும் ஆக்கிரமித்து கொள்ளவே வேறு சிந்தனைக்கவே அவனுக்கு பொழுது இருக்கவில்லை. நோயாளி கதிரேசன் குணமடைந்து மெல்ல எழுந்து நடமாடத் தொடங்கினார். சில நாட்கள் பொடிநடையாக அவனுடன் கடை தெருவிற்கு சென்று தமது கடைகளை மேற்பார்வையிட்டார். வியாபாரம் விருத்தி அடைந்து கொண்டு வந்தது. சித்தப்பாவின் உடல்நிலையில் நல்ல திருப்பம் ஏற்பட்டிருந்தது. முன்போல் அவன் காலை வேளையில் கிணற்று அடியில் குளிக்காது சித்தப்பாவுடன் அருகிலிருந்த தாமிரபரணிக்கு புறப்பட்ட தொடங்கினான். குழாயடியில் குளித்து வளர்ந்தவனுக்கு ஆற்று நீரில் இறங்கி நீந்தி குளிப்பது ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருந்தது. ஈர வேட்டியுடன் தந்தையும் மகனும் ஆற்றிலிருந்து மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ந்தபடி வீடு திரும்பினர். அருகருகே அமர்ந்து காஃபி பலகாரத்தை சாப்பிட்டனர். பகல் உணவுக்கு கடைகளை அடைத்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது சாப்பாட்டிற்கு பின்னர் முன்பகல் கோழி தூக்கம் போட்டு நேரத்தை ஓட்டாது அவனுடன் உட்கார்ந்து ஒரு சுற்று புலியும் ஆடுகளும் விளையாடினார்கள் கதிரேசன்.
அவர் புலியாக பாய்ச்சல் காட்ட, அவன் ஆடாக நகர்ந்து ஓடிக் கொண்டிருக்க, சின்ன குழந்தையாக இருவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இப்படி 1 வருட காலம் இனிமையாக வேகமாக மறைந்து ஓடிவிட்டது. கிராமத்து பழக்க வழக்கங்களில் இணைந்து போனான் நரேந்திரன். பார்க்கவும் சற்று மாறிவிட்டிருந்தான். கனிவான உணவு அவனது கன்னங்களை உப்ப வைத்திருந்தது. முன்னைவிட இன்னும் கொஞ்சம் நிறம் கூடி உடம்பில் சதைப்பிடிப்பு ஏற்பட்ட பார்க்க தகதகவென்று இருந்தான். இடமும் உணவும் தந்த சித்தப்பா அவனது வேலைக்கு ஒரு தொகை ஊதியமாகவும் தந்து உதவினார். தன் கையில் இருந்த மீதி பணத்தை வந்த புதிதில் கிராமத்தில் இருந்த அரசு வங்கியில் போட்டு பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருந்தான். அந்த கணக்கில் தன் சம்பளத்தின் ஒரு பகுதியையும் மாதந்தோறும் சேமித்து கொண்டிருந்தான் நடேசன். கணிசமானதொரு தொகை சேர்ந்துவிட்ட பொழுது அவன் மனதிலும் நம்பிக்கையும் தெம்பும் அதிகமாகி, வியாபார நுணுக்கங்களையும் நன்றாக புரிந்து கொண்டதும், இனி தன்னால் வாழ முடியும், வாழ்க்கையின் மேடு பள்ளத்தை துணிவாக சந்திக்க முடியும் என்ற திடமான எண்ணம் ஏற்பட்டு விட்டது அவனுக்கு. அதன் சாயல் அவனது முகத்தின் கம்பீரத்தை கூட்டிவிட்டது. நாணயமான அவனது போக்கு சித்தப்பாவை வெகுவாக கவர்ந்து கொண்டு விட்டது. தன்னந்தனியாக நோயுடன் சிரமப்பட்டவருக்கு ஊன்றுகோல் போல அவன் தந்த உதவிகளை எண்ணி அவர் தம் மனதிற்குள்ளே அவனை மிகவும் மதித்தார், நன்றி பாராட்டினார். இரத்த பாசம் முடிவில் வெற்றி கொண்டது. அந்த குறுகிய காலத்திற்குள் அவருக்கு அவன் மேல் பெற்ற மகனைப் போன்றதொரு பாசம் அழுத்தமாகி உருவாகி விட்டிருந்தது. அவனுக்கு தந்தை போன்ற நினைப்பில் நேசம் வளர்ந்தது. அன்று மாலை பகல் உணவிற்கு வீட்டிற்கு திரும்பிய கதிரேசனுக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அவரது அருமை நண்பர் பட்டணத்தில் வசிக்கப் போனார், படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார் என்று ஒரு தடவை அவரை பார்க்க விரும்பினார் என்று கடிதத்தில் செய்தி வந்திருந்தது. முன்போல் நோயின் கடுமையான பிடியில் அவதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் கதிரேசன் துணிந்திருக்க மாட்டார். இப்பொழுது உடம்பு கொஞ்சம் சுகமாகி விட்டிருந்தது என்ற ஆறுதல், துணைக்குத்தான் நரேந்திரன் இருக்கிறானே என்ற தெம்பு. இந்த வார இறுதியிலே ஒரு நாள் கடைகளை ஆட்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு நாம் 2 பேரும் சென்னைக்கு ஒரு நடை போய் வரணும், ஏற்பாடு பண்ணு என்று அவர் உத்தரவிட்ட பொழுது திடுக்கிட்டு போனான் நரேந்திரன். சென்னைக்கு என்றதுமே அவனது உடலும் உள்ளமும் சிலிர்த்து போயின. நீர் பூத்த நெருப்பாக அவனது அடிமனதில் அடக்கி கிடந்த கங்காவின் நினைவு நெஞ்சை வருடியது. நானும் வரணுமா சித்தப்பா? உணர்ச்சி குழப்பத்தில் தடுமாறினான் நரேந்திரன். உன் துணை இல்லாமல் நான் எப்படி போய் வர முடியும்? ஒரே ஒரு தடவையாவது என் நண்பரை பார்த்துவிட்டு வரணும்னு மனம் தவிக்கிறதுப்பா. அப்பத்தான் எனக்கு நிம்மதி ஏற்படும். எனக்கு இப்போ புரியுது, வயசு காலத்தில் என்னென்னவோ ஆசைகள் மனசை அழக்கடிக்கும் என்று புன்முறுவலித்தார் அவர். பயணப்பட்டனர். அந்த வார இறுதியில் அவர்கள் இருவரும் சென்னைக்கு முன்போல் அவன் அழுக்கு பிடித்த லாட்ஜில் தங்க வேண்டிய அவசியம் இப்போது இருக்கவில்லை. சித்தப்பா தாராளமாக செலவழித்து சுகமாக வாழும் பழக்கமுடையவர். சௌகரியம் நிறைந்த நல்லதொரு ஹோட்டலிலே தங்க விரும்பி ஏற்பாடு செய்ய சொன்னார். பயணக் களைப்பு போக குளித்து காலை பலகாரம் சாப்பிட்டான். இருவரும் ஆட்டோவில் அண்ணா நகரில் வாழ்ந்த அந்த நோயாளி நண்பரை தேடிக்கொண்டு போனார்கள். வழியில் சித்தப்பா ஒரு துணிப்பை நிறைய பழங்களையும் மிட்டாயும் வாங்கி கொண்டார். படுத்த படுக்கையாக பலவீனமாகிவிட்ட நண்பரை கண்டு நெஞ்சு உருகினார். வெகு நேரம் அங்கேயே தங்கிவிட்டார். நண்பர் மகனது வற்புறுத்தலில் இருவரும் பகல் உணவுக்கு அங்கேயே தங்கிவிட்டு பின்னர்தான் திரும்பினார்கள். அன்று மாலை கதிரேசன் வெளியே எங்கும் செல்ல விரும்பவில்லை. ஓட்டல் அறையிலேயே ஓய்வாக இருக்க நினைத்தார். ஆனால் நரேந்திரனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. சென்னை மண்ணை மிதித்ததிலிருந்து அவன் அந்த துடிப்பு
கொஞ்ச நேரம் வெளியே சுற்றிவிட்டு வருவதாக சொல்லி கிளம்பினான். ஆட்டோவில் உட்கார்ந்தவன் மின்விசையால் உந்தப்பட்டவன் போல திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெரு என்றான். முதலாக அவன் அங்கு வந்த அதே மாலை நேரப் பொழுது அமர்ந்து இருள் லேசாக பரவத் தொடங்கி விட்டிருந்தது. அந்த சமயம் வாயில் அழைப்பு மணியை அழுத்தமாக ஒலிக்க விட்டான். கையும் காலும் பதறிப் போயின. மேனி நடுங்க வாய் உலர்ந்து போய் கதவு திறக்கப்படும் காட்சியைக் காண நேரம் யுகமான தவிப்புடன் நின்றான் நரேந்திரன். வெளி விளக்கு பளிச்சிட்டது. யாரது என்று அதட்டிய அந்த குரல் அவன் மேனியை புல்லரிக்க செய்தது. கதவை திறந்து கொண்டு வாயிற்படியருகே நின்றவள் பிரமித்து போனாள். நீங்களா? நலந்தானே? கேட்டபடி புன்னகைத்தாள். 1 வருஷத்திற்கு முன்பு பார்த்த அதே கங்காதான். எந்த விதமான மாற்றமும் இன்றி அதே வாயில் புடவையுடன் நின்றாள். என்னென்னவோ பேச நினைத்தவன் வாயில்லாதவனாக அவளை திக்குப்பிரமையுடன் பார்த்தான். ஒன்றுமில்லை, சும்மா பார்க்க வந்தேன் என்று முணுமுணுத்தபடி சட்டென்று திரும்பினான். அப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுவாரு. தயங்கினாள். உன் அப்பாவையா பார்க்க வந்தேன் என்றது அவன் பார்வை. சென்னையிலா இத்தனை நாளா இருந்தீங்க? அவள் கேட்டதற்கு இல்லை என தலையை அசைத்தான். அதற்கு மேல் நின்று கொண்டிருந்தால் அவள் மேல் கொண்டிருக்கும் விருப்பும் வெறுப்பும் கலந்த அந்த உணர்வு விஷமாக அவன் நெஞ்சுவரை ஏறிவிடும் என்ற அச்சம் அவனுக்கு ஏற்பட்டது. சட்டென்று திரும்பி மௌனமாக நடந்தான். இதென்ன பைத்தியக்காரத்தனம்? எதற்கு இவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தன்னையே கடித்து கொண்டான். காதல் என்பது ஒரு பைத்தியக்கார செயல்தானே. ஆமாம், அவனுக்கு இன்னுமா அவள் மேல் காதல்? பற்களை கடித்தபடி கோபத்துடன் சாலைக்குள் புகுந்தான். இத்துடன் பாகம் 4 முடிவடையுது. பாகம் 5 இன்னும் சுவாரஸ்யமாக என்ன நடந்துச்சு சென்னையில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அந்த கதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த கதையில் நான் ஏதாவது எழுத்து பிழையோ வார்த்தை பிழை பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. அடுத்த வாட்டி அது வராமல் பார்த்துக்கிறேன். நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.